ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா பார்த்திங்கன்னா ஜோசியரை பார்த்த விஷயத்தை நம்முடைய மாசிலாமணி கையில் சொல்கிறாங்க. உங்களுடைய பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதான், என்னையோட அழிஞ்ச மாதிரி தான். ஜானகி அத்தையும் கௌதமும் சேர்ந்துக்கிட்டு கார்த்திக் பொண்ணு பார்க்குற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் பொண்ணு மேலே மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கா மாமா, இதுக்கு மேலே அவளை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டையே அழிச்சிருப்பா. இப்போவுமே நீங்கள் கால் பண்ணி அவள் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அவள் எப்படியாவது பிளான் பண்ணி நான் என்னை அழிக்கதை பிளான் பண்ணுவாள் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. மாசிலாமணி என்ன சொல்கிறேன்னு பார்த்தா, இவளை பெற்றதுக்கு நான் பெக்காதே இருக்கலாம் போல் இருக்கேன். இவளால் ரொம்பவுமே அசிங்கப்பட்டு இருக்கேன். கார்த்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ரொம்பவுமே ஊரில் அசிங்கம் ஆச்சு. இப்போ போலி ப்ரெக்னெண்ட்டாக இருந்து ஊர்லலாம் நம்ம வீடு அசிங்கப்பட்டது பார்த்தா சம்மந்தி வீட்டை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா. நம்ம வச்சு மோசம் பண்ணியிருக்கா. இவெல்லாம் பொண்ணை பிறந்ததுக்கு பிறக்காதே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம இலக்கிய பற்றி நானும் அவள் இந்த வாட்டி திருந்திடுவா. திருந்தினாலனா அவளை கார்த்திக் கூட சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா. ஆனால் திருந்துற மாதிரி தெரியலையம்மா. நானும் எவ்வளோ ஜானகி அத்தை கையிலே கௌதம் கிட்டே சொன்னேன். இலக்கியா திருந்திடுவா, திருந்திட்டாலும் கண்டிப்பாக கார்த்திக் கூட சேர்ந்து வாழ்வா அப்படின்ட்டு. ஆனால் இவ பண்ணுறத பார்த்தா கொஞ்சம் கூட சேர்றதுக்கு துளி கூட வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவ பண்ணிகிட்டு இருக்கிற வேலை அப்படி போயிட்டு எப்படி இந்த பைரவிக்கில் இல்லை எஸ்எஸ்கேயில் உதவி கேட்டு எப்படியாவது எங்களை அழிக்கணும் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணுவாள். அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே கார்த்திகோட மனசில் மறுபடியும் எப்படி இடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு யோசிப்பா. ஆனால் அதுக்கு துளி கூட கார்த்தி அது இடம் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவளை நேற்றே கொல்ல வந்தவன், நேற்று ஆக்சிடெண்ட் ஆனாலும் அவனால் வர முடியல, இல்லை நேற்றே அஞ்சலியை கொன்று போட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாவது நடந்திருந்தால் சந்தோஷப்பட்டு இருப்பேன் இலக்கியா. அந்த அஞ்சலி இருக்கிறது ஒன்று இல்லாத ஒன்று. அவளுக்கு துணை போகிற விதமாக இந்த சின்னாமணி வேறு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கா. அதனால் கண்டிப்பாக அவளாம் உருப்பிட வாய்ப்பே இல்லை. இந்த எப்படி பைரவி கூட தான் சேர்ந்துருப்பா அப்படின்ற மாதிரி மாசிலாமணியும் சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று. ஆனால் கடைசியில் அஞ்சலி வாழ்க்கை வீணாக போக போதுமாமா. இதில் என்னுடைய தப்பு எதுவும் இல்லை. அவள் திருந்தி வாழ்வான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இவக்கு வர வர ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கிய சொல்கிறாங்க. சரிம்மா, ஆண்ட வீட்டை விருதி கார்த்தி வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி உங்கள் குடும்பமாவது சந்தோஷமாக இருக்கட்டும். எங்கள் குடும்பம் தான் இப்படியாகி போயிடுச்சு இருந்துட்டு போகுது. அவளுக்கெல்லாம் இப்படி இருந்தால் தான் புத்தி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம மாசிலாமணியை சொல்லிட்டுறாங்க. பரபர எபிசோடில் இதெல்லாம் தாங்க நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற நோட்டிஃபிகேஷன் இதில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.